வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு 25 வயசுலேருந்து 30 வயசு தாண்டறதுக்கு முன்னாடியே பல ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு. எனக்கு திருமணம் ஆகப்போகுது. ஆனால் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு. எனக்கு இப்போ தான் திருமணம் ஆச்சு. நான் என் பார்ட்னரோட இன்டர்கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலே ஒரு 10 ஸ்ட்ரோக் கூட என்னால் கொடுக்க முடியல. விந்து முந்திட்டு வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் என்னால் அடுத்த முயற்சி பண்ண முடியல. சீக்கிரமாக வெளியில் வருது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளான ரெமடி, ரொம்ப சூப்பரான ரெமடி. சரி, இந்த ரெமடி எடுத்துக்கும் போது ரொம்ப முக்கியமாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மோக் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது, டொபாக்கோ உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்த கண்டிஷன், உணவில் கோழி, நண்டு 2 உஷ்ணம் கொடுக்கக்கூடிய, உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய 2 உணவும் சேர்த்துக்கக்கூடாது. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். அது போக காரமும் உப்பும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது உணவில். சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டில் என்னென்ன நம்ம காம்பினேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி உடனே விந்து முந்துதல் பிரச்சனைக்கு 11 நாள்லேருந்து 28 நாள், அதிகபட்சம் 30 நாள் இது நீங்கள் எடுத்துக்கும் போதே சரியாயிரும். அதாவது ஒரு 3 மாத காலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு 30 நாள் நீங்கள் சாப்பிடும்போதே சரியாயிரும். எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குன்றவங்க வேறு காம்பினேஷன்ஸ் இருக்குது, அந்த காம்பினேஷன்ஸை பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாலாப் மிஸ்ரி. இதுதான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இந்த சாலாப் மிஸ்ரி 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப பியூராக இருக்கணும், கருத்து போயிருக்கக்கூடாது, நல்லா ட்ரைடாக, அதாவது காஞ்சு உடையணும். ஒரு மாதிரி வளையுதுன்னா இந்த சாலா மிஸ்ரி நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்லா காஞ்சு ரஃப்பாக டக்குன்னு உடையணும். அப்படி எடுத்து உடைச்சா உடையணும், நல்லா ஒயிட்டாக இருக்கணும். ஸோ சாலா மிஸ்ரி 15 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது சஃபேத் முஸ்லி. சஃபேத் முஸ்லின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சஃபேத் முஸ்லி 50 கிராம் எடுத்துக்கோங்க. சஃபேத் முஸ்லி 50 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரிஜினல் கசகசா. ஒரிஜினல் கசகசா நெய்யில் போட்டு லேசாக வறுத்தெடுத்தது. இது 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அந்த இதை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இது 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருங்கை பிசின். முருங்கை பிசின் 30 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். முருங்கை பிசின் குப்பையோடு இருக்கும், மரப்பட்டையோடு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருங்கை பிசினை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி அதை பவுட்ரு பண்ணி 30 கிராம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முருங்கை பிசின் 30 கிராம். அஸ்வகந்தா, அதாவது ஜென்ரலாக எல்லா மருந்தோடைய பொது மருந்தாக இதை சேர்க்குறது இயல்பான விஷயம். அஸ்வகந்தா நரம்பை பலப்படுத்துறதுக்காக நம்ம சேர்க்குறோம். அஸ்வகந்தா 50 கிராம் சேர்க்கணும். அஸ்வகந்தா 50 கிராம். நல்லா பியூரான ஒரு பிராண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். லோக்கல் ஐட்டம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இதோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தேன் சேர்க்கணும். இப்போ நம்ம கசகசாவை நெய்யில் பொரித்து எடுத்துடணும். அதெல்லாம் அப்படியே பவுட்ரு பண்ணணும். மற்றதெல்லாம் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம். அஸ்வகந்தாவை பொறுத்தளவுக்கு பிராண்டடாக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வாங்கி கொண்டு பியூர் சுத்தப்படுத்தி அதை லேசாக பாலில் வேக வச்சு, இந்த வேக வச்சதுக்கப்புறம் 2 நாள் வெயில் காய்ச்சலில் போட்டு, ஸோ அந்த வெயில் காய்ச்சலில் போட்ட பிறகு நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லா வேலை செய்யும். தேன் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரண்டி எடுத்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஓரளவுக்கு ஸோ அது காயணும். ஒரு 2 நாள் 3 நாள் நிழல் காய்ச்சலில், வெயிலில் வச்சிடக்கூடாது. நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 2 நாள் வச்சிட்டிங்கனாக்கா உருண்டுரும். ஸோ நல்லா காஞ்சிரும். டெய்லி 200 ml பாலோட எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லா இந்த டைமிங் பிரச்சனை ஈஸியாக சரி பண்ணலாம். இது சமீப காலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப வருஷமாக இருக்குன்றவங்களுக்கு இன்னும் நிறையா காம்பினேஷன் நம்ம வீடியோவில் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.